எல்லாரும் வந்துட்டியலா? போட்டி ஆரம்பிக்கலாமா? தலைவரே அந்த மைக்கை என்கிட்ட கொடுத்திருந்தா நான் மைக்ல பேசுவேன் பார்த்துடுங்க. நெட்டவள்ளி, பொம்பளை பிள்ளைலாம் மைக்கில் பேசக்கூடாது. நீ போட்டியில பேர் கொடுத்துருக்கியா? ஆமா தலைவரே. போய் வரிசையில நில்லு, போட்டி ஆரம்பிக்க போறேன். எம்மா, பேர் கொடுத்து எல்லாரும் வந்துட்டியே தானே? போட்டி ஆரம்பிக்கலாம் தானே? தலைவரே, கருப்பு துணியும் கம்பும் கொண்டு வந்திருக்கேன். யாருட்டி இது? முட்டைக்காலனுக்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்கு. இழிச்சக்கா சும்மா இருங்கோ, எப்ப பார்த்தாலும் எல்லாரும் கிண்டல் அடிச்சுட்டே இருக்காதியோ. போட்டிக்கு முதலாவது பேர் கொடுத்தவி வாங்க. உள்ளே ஐயா. கம்பெடுத்து வந்த சிங்கம் யாரு? அது இந்த சரோஜா தான் பாரு. ஆமா இளிச்சக்கா, உங்களுக்கு நீங்களே பில்டப் பண்ணிடுங்க, என்ன நல்லா இருக்கு. ஏட்டி டோன்ட் வரி பி காப்பி. இது எத்தனைன்னு தெரியுதா? ஒண்ணு. எப்படி கரெக்டா சொல்றியா? உங்களுக்கு கண்ணு தெரியுதா? அட முட்டைக்காலாம் மூஞ்சி, உன் கையிலேயே ஒரு வரல் தான் இருந்து நான் கண்ணை திறந்துட்டு இருக்கும் போதே பார்த்தேன். இதுல வர எத்தனை தெரியுதா பாருங்க. அப்படி வந்து கேக்குறேன் லூசு லெப்ப. போட்டி ஆரம்பிக்கலாம். இளிச்சக்கா. சரி, இளிச்சக்காக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுமே, ஏதாவது சிக்னல் கொடுக்கணுமே. ஐயா இழிச்ச வேண்டாம், இங்க வாரா கம்பு தூக்கிட்டு மண்டையை பழந்துட போறா. எல்லாரும் ஓடுங்க. என்ன பங்கஜ குட்டி சத்தம் மாதிரி கேக்குது? சரி ரைட்டு, நம்ம தப்பான பாதையில இருக்கோம். நான் தான் கொப்பண்டா நல்ல முத்து பேரண்டா, கம்பெடுத்து வந்தா பானையை உடைக்க போறேன்டா. ஐயையே இளிச்சக்கா என்ன நம்மள நோக்கில வரவோ? தலைவரே, நம்ம ரெண்டு இருந்தா கொஞ்சம் உயரமா இருக்கும், அந்த குள்ளாண்டி வர தப்பிச்சு கூட பார்த்துடுங்க, ஏன்னா அது குட்டையா தான் இருக்கு. வாரியெல்லாம் கொஞ்சம் குத்த வச்சு உட்காந்துக்கிடுவோம். பானை உடைஞ்சது, பானை உடைஞ்சது. முதல்ல சொன்னே கொஞ்சம் குத்த வச்சு உட்காருங்கன்னு கேட்டாரா? எம்மா, என் மண்டை போச்சே. ஓகோ, என்ன சரியா உடையல போல. இன்னொரு போடு வாங்கி போடுவோம். போடு மறுபடியும். ஐயோ, என் புருஷன் மண்டையெல்லாம் போட்டு உடைக்க அந்த பொம்பளை. பானை உடைஞ்சது. கேம் ஓவர். இளிச்சக்கா இஸ் வின்னர். இளிச்சக்கா கண்ணை திறந்து பாருங்க. வாட் பங்கஜ குட்டி? என்ன தலைவரே, தலையில தலப்பாலாம் கட்டி இருக்கிறீ ஸ்டைலா? என்னடா இது? நம்ம 2 வாட்டி அடிச்சுமே, அப்பவும் பானை உடையில போலையே. நல்லா வாங்கி அடிச்சிருக்கணுமோ? ஆமா ஆமா, வாங்கி அடிச்சிருந்தியன்னா கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு தான் போயிருப்பியோ. ஏட்டி நெட்டூஸ், நீ என்ன சொல்லுத? எனக்கு ஒன்றும் புரியலையே. பானையை உடைங்கன்ட்டு கண்ணை கட்டி விட்டா ஊர் தலைவர் மண்டையை உடைக்கிறியே. அட கடவுளே, ஊழமுக்கு தலைவர் மண்டெல்லாம் மாட்டிருக்கு. நான் பானன்லாம் நினைச்சேன். இப்படி தெரிஞ்சிருந்தா வாங்கி ஒரே போடல போட்டிருப்பேனே. தலைவரே, யூ டோன்ட் வரி பி காப்பி. அதெல்லாம் ஒன்றும் வலிக்காது, சின்ன அடி தானே. அடிச்ச அடியில ஒத்த கண்ணு கலங்கி புழு கலர்ல ஆயிட்டு போலையே. இளிச்சக்கா, அவ்வளவுதான், உங்க டேன் முடிஞ்சது. நீங்க அவுட் ஆயிட்டியோ. அங்கன போய் உட்காருங்க. சே, இப்படி ஆகி போச்சே. எம்மா, அடுத்தது யாரு பேரு கொடுத்திருந்தியோ? வாங்க. இளிச்சக்க போகும்போது உள்ளே ஐயா சொன்னாவில்ல, அப்ப நம்ம என்ன சொல்லணும்? பிரசன்ட் சார். பங்குஜமக்கா, என்ன எங்கன்னு பள்ளிக்கூடத்துல பிரசனா எடுக்காவோ? ஏட்டி பிரசன்னாவோ ஸ்னேகாவோ அதெல்லாம் தெரியாது. நான் பிரசன்ட் சார் தான் சொன்னேன். ஆரம்பிக்கலாமா? ஐயோ, வயசான காலத்துல நமக்கு இந்த போட்டியெல்லாம் தேவையா? கண்ணு வர நல்லா கட்டி விட்டாவோ, இறுக்கி கட்டி விட்டாவோ, ஒன்றும் தெரியல. பானை எங்க இருக்குன்னு தெரியல, மனுஷன் எங்க இருக்குன்னு தெரியலையே. அப்பனே முருகா, யார் மண்டையும் உடையாம இருந்தா சரிதான். பங்கஜமக்கா பானைய உடைச்சிருவா பாருங்களே. அவே திறமையான ஆளு, எனக்கு தெரியும். ஐயோ 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 ஐயோ, அம்மா கால் வலிக்குதே. எப்படி எப்படி நம்ம கீழே விழுந்தாலும் பானை உடைஞ்சிட்டு போலையே. பானை உடைஞ்ச சவுண்ட் கேட்டுச்சுல. ஐயோ, பானைய உடைப்பாவுன்னு பார்த்தா என் மண்டையெல்லாம் உடைச்சு போட்டாவோ. போச்சு, கீதா மண்டையும் உடைச்சிட்டாவளா? எட்டி உமா, அடி பழமோ? பானை இழுச்சக்கா, நானே நொந்து போய் இருக்கேன். இதுக்குதான் போட்டியே வேண்டாம், ஒன்றும் வேண்டான்னு எவ்வளோ தூரத்துல வந்து இருக்கோம். இங்கேயும் வந்து என் மண்டையை உடைச்சு விட்டாவளே. பங்கஜம் இந்த போட்டியில அவுட் ஆயிட்டாங்க. யாராவது போய் அவங்கள தூக்கி விடுங்க. ஐயே, நம்ம அவுட் ஆயிட்டோம் போல. அப்ப ஏதோ உடைஞ்சு சத்தம் கேட்டுச்சு, என்னது உடைஞ்சு தெரியலையே. பங்குஜமக்கா, பங்குஜமக்கா. ஏட்டி நெட்டவள்ளி, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் பானையை உடைச்சிட்டேனா? தலைவர் ஏதோ அவுட் விட்டுன்னு சொன்னாரு. ஆமா ஆமா, உடைச்சிட்டியோ? கண்ணை திறந்து பாருங்க, எந்திரிச்சு உட்காருங்க. என்ன பானை அப்படியே இருக்கு உடையாம? ஆமா ஆமா ஆமா, உமாக்காவை கொஞ்சம் எட்டி பாருங்க. ஐயே உமா, என்ன மூஞ்சியெல்லாம் இப்படி வீங்கி போய் கிடக்கு? ஏட்டி உமா வெடிச்சது யாரு? நான் சேவனேன்னு இருந்தேன்
ஆமாக்காவையும் மண்டையும் கொஞ்சம் பானை மாதிரி தானே இருக்கு, அதான் போட்டு அடிச்சிருப்பியோ. சரி பங்குச்சு குட்டி வா அங்கன வந்து உட்காரு என் பக்கத்துல. சே எப்படியாவது ஜெயிச்சு விடலான்னு பார்த்தேன், அவுட் ஆயிட்டேனே. அந்த பொம்பளை என் உயரம் தான் இருக்கு. கம்பை எடுத்துட்டு பானை உடைக்கிறதுக்கு வந்துட்டு ஆளை பாருங்களா ஆளை. ஏன் அடுத்தது நான் வாரேன் பானையை உடைக்கக்கு, நான் நல்லா உடைப்பேன். ராணி அக்காவுக்கு நல்லா கடிக்கிற போட்டி வச்சிருந்தா அவையும் பெருசு வாங்கியிருப்பாவோ. ஏட்டி அதுவும் கரெக்டு தான், நல்லா கடிக்கிற போட்டி ஏதாவது வச்சிருந்துருக்கலாம். ஏன் சும்மா இருங்கோ, நான் நல்லா பானையை உடைப்பேன். டுமீலு தான் நான் கம்பை எடுத்துட்டு வந்தா டமீரு தான். ஏன் யாரும் குறுக்க வந்துடாதியோ, நான் கொலவரியில அடிக்க போறேன். ஏட்டி பானை உடையும் நீ நினைக்கியா பங்குச்ச குட்டி? தெரியல இழிச்சக்கா, யாரும் உடைச்சாலும் நல்லது தானே, எல்லாம் நம்ம ஆட்கள் தானே, நம்ம ஃப்ரெண்டு தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துடுங்க. என்ன இந்த ராணி இந்த பக்கமே வாரா, மறுபடியும் இழிச்சாக்க அடிச்ச மாதிரி மண்டே பிளந்துருவாவளோ. எதுக்கும் கொஞ்சம் ஓரமா போய் நிப்போம். பானை இந்த பக்கம் இல்ல, வாசம் பின்னாடி தான் வருது. ஏட்டி தலைவர் அந்த பக்கம் இருந்து மண்டையை உடைச்சிருவான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தப்பிச்சு ஓடி வந்தாரு பார்த்துக்க. ராணி கரெக்டா மோப்பம் பிடிச்சு மறுபடியும் இந்த பக்கமே திரும்பிட்டா. ஐயே நம்ம எங்க பண்ணாலும் மோப்பம் பிடிச்சிட்டுல வாராவோ. சும்மாயே இருந்திருக்கலாம், விளையாட்டு போட்டி வைக்கிறோம் அது வைக்கிறோன்ட்டு இந்த பொம்பளை ஆட்களை கிளப்பி விட்டு நல்லா வாங்கி கட்டிட்டு இருக்கேன். விளையாட்டு போட்டி முடியுதோ இல்லையோ, என் கதை முடிஞ்சு அது மட்டும் 100% கன்ஃபார்ம். ஐயோ எம்மா, பாவம் அவரும் தான் எவ்வளவு அடியும் தான் தாங்குவாரு, அதான் படுத்துட்டாரு. ஐயே ஊர் தலைவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. ஐயே என்னாச்சு தெரியலையே, தூக்குங்க ஆஸ்பத்திரி கொண்டு போவோம். தலைவரே ஐயையோ சிங்கம் போல இருந்தவரை சாச்சு புட்டியலே. ஏ குள்ளாண்டி, முன்ன பின்ன சிங்கத்தை பாத்திருக்கியா என்ன? சிங்கம் இப்படிதான் வாஞ்ச மாதிரி இருக்குமோ? தூக்குங்க எல்லாரும் ஆஸ்பத்திரி கொண்டு போவோம். என்னாச்சு அவருக்கு? காமச்சிக்கா அலாதிய ஒண்ணும் இல்ல, சின்னதா மயக்கம் தான் போட்டிருக்காவோ அலாதிய. இத்துடன் இந்த விளையாட்டு போட்டி முடிவடைகிறது. டோன்ட் வரி பீ காப்பி. சீக்கிரம் ஆஸ்பத்திரி கொண்டு போயிடலாம் வாங்க. நல்லா இருந்தவரை இப்படி செஞ்சு பிட்டியலே, என்னாச்சு தெரியலையே, ஆளாளுக்கு என் புருஷன் மண்டை போட்டு உடச்சிட்டியலே. காமாட்சியக்கா அல்லாதியோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துடுங்க. அடி ஆத்தாடி, எவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரிலாம் நிக்கட்டும் நம்ம கிளம்பிடுவோம். ஏட்டி உமா லட்சுமி அக்கா கிளம்புங்க. அடிக்க ஊர் தலைவர் பழைப்பாரு தெரியல, போய் பார்ப்போம். வெயிட் அண்ட் சி. நாங்க லட்சுமி அக்கா நாமளும் போயிருவோம், பிறகு நம்மளையும் அடிச்சு மண்டையை உடைச்சிருவாவோ. யாருக்கானவே பங்கஜமக்கா பாதி மண்டையை உடைச்சிட்டாவோ, மீது உடையதுக்குள்ள வீடு போய் சேருவோம் வாங்க. பானைய உடைக்காம வீட்டுக்கு போக கூடாது. அட ரெட்ட குடுமி போட்ட பைத்தியமே, இன்னும் பானையை தான் தொலைவிட்டு இருக்கியா? அடி ஆத்தாடி, இந்த பக்கம்ல வாரா, ஓடிடுவோம் நம்ம. ராசா ராசா உன்னை வச்சிருக்கேன் நெஞ்சில ரோஜா பூவ போல. ஏய் என்னது இது, இந்த பிள்ளைல ஒவ்வொரு நாளும் இந்த ரிங்டோனை மாத்தி மாத்தி வைக்குதுப்பா. ஒரு நாளாவது ஒரு ரிங்டோன் இருக்குதா பாரு, ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்னொன்னு வைக்கிறாளோ. என்ன இளிச்சக்கா இந்த நேரத்துல போன் பண்ணிருக்காவோ, என்ன விஷயம்னு தெரியலையே. ஹலோ சொல்லுங்க இளிச்சக்கா, என்ன விஷயம்? ஏட்டி பங்கச்ச குட்டி, அது ஒண்ணும் இல்ல, தலைவர் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாவுல, என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு தான் போன் போட்டேன். ஏக்கா அவருக்கு ஒண்ணும் இல்லக்கா, காலையில வந்து சுகர் பிபி மாத்திரை போடாம வந்திருக்காரு, அது வெயில்ல நின்னார்ல, அது தலைக்கு சுத்தி கீழே விழுந்துட்டாரு. ஆமா டாக்டர் இப்படிதான் சொன்னாவ, பெருசாலாம் ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாவல. சரிட்டி, நான் ஏதோ பெருசா ஏதோ ஆயிட்டு போல அப்படின்னு நினைச்சேன். ஆஸ்பத்திரிக்கு வர முடியலையா, அதான் சரி ஃபோன் போட்டு ஒரு வார்த்தை கேட்டுருவோம் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் பெருசாலாம் இல்லக்கா, நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதியோ. ஏகா போஸ்ட். ஐயோ இழுச்சக்கா ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, போஸ்ட்மேன் வந்திருக்காரு, ஏதோ போஸ்ட் வந்திருக்கோம் போல, போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரிட்டி. நமக்கு யாரு போஸ்ட் போட்டுட்டு இருக்கான்னு தெரியலையே, ஒருவேளை அவருக்கு ஆபீஸ்ல இருந்து வந்திருக்குமோ. ஏக்கா இங்க பங்கஜம்ங்கிறது யாரு? அண்ணே நான் தான் பங்கஜம் பட்டுடுங்க, எனக்கா போஸ்ட் வந்திருக்கு? ஆமாக்கா உங்களுக்கு தான் வந்திருக்கு. எனக்கு யாரு போட்டிருக்காவோ? அண்ணா எங்க இருந்து வந்திருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், எனக்கு அவ்வளவு இங்கிலீஷ் படிக்க தெரியாது பட்டுடுங்க. ஏக்கா பேங்க்ல இருந்து வந்திருக்குக்கா. பேங்க்லயா? ஐயோ பேங்க்ல நம்ம என்ன ஒண்ணும் புரியலையே. இந்தாங்கக்கா. சரி அண்ணே போயிட்டு வாங்க. எல்லாம் பெரிய பெரிய இங்கிலீஷ்ல எல்லாம் எழுதிருக்கானுவோ, ஒன்றும் புரியலையே.
ஐயோ இந்த மனுஷன் வர சாயந்தரம்ல வருவாரு. அது வரைக்கும் அதுல என்ன இருக்குன்ட்டு நம்ம படிச்சு பார்க்க மாட்டோம்னா மண்டே வெடிச்சிருமே. எதனால உடனே படிச்சு பார்த்துடணுமே. எனக்கு இந்த நெட்டவள்ளி பிள்ளை தான் நிறைய படிச்சிருக்குல்ல. சரி அப்ப அவட்ட போய் கேட்டு வந்துருவோம் என்ன எழுதிருக்குன்ட்டு. சரி இளிச்சக்கார லைன்ல இருந்தாவோ. அப்ப அடிட்ட சொல்லி நெட்டவள்ளிக்கும் போனை போட்டு கொஞ்சம் வர சொல்லிடுவோம். வெளியே உட்காந்து இது என்னதான் எழுதிருக்குன்ட்டு படிச்சு பார்த்துருவோம். ஹலோ இளிச்சக்கா, இளிச்சக்கா லைன்ல இருக்கீங்களா? எட்டி பங்குச்ச குட்டி லைன்ல தான் இருக்கேன் சொல்லு. ஐயா என்ன இது சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ கேக்குதா? ஏட்டி எனக்கு கேக்குது, கொஞ்சம் ஸ்லோவா தான் கேக்குது. போனை கையில எடுத்து பேசிட்டி. என்னது இது போனை கீழ இங்க வச்சிட்டு கணத்துக்குள்ள போயிட்டாவளா? இங்கனே கணத்துக்குள்ள இருந்து பேசின மாதிரியே கேக்குது. இளிச்சக்கா இளிச்சக்கா. ஏட்டி லைன்ல தான் இருக்கேன், உனக்கு கேக்குதா? என்னதுப்பா இந்த ஒரு போஸ்ட் வாங்கிட்டு வரதுல லைன்ல இருங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ள போனை வச்சுட்டு எங்கனே போயிட்டாவ. ஒண்ணும் கேட்கல. எங்கனே கணத்துக்குள்ள இருந்து பேசின மாதிரி எக்கு அடிக்குது. சரி கட் பண்ணிட்டு திரும்ப கூப்பிடுவோம். ஐயே என்னது இது? ஐயே கண்ணாடி தூக்கி வச்சுட்டு இவ்வளவு நேரம் அளவலான்னு கத்திட்டு இருந்தோம். ஐயே போன் கட்டில எல்லாம் கிடக்கு. கட்டில போனை போட்டுட்டு கண்ணாடி தூக்கிட்டு அளவலான்னு போனாரு எப்படி கேட்கும்? இளிச்சக்கா இளிச்சக்கா கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது டி, இப்பதான் தெளிவா கேக்குது. இவ்வளவு நேரம் போனை எங்க வச்சு பேசிட்டு இருந்த? எட்டி யாருட்டி வாந்தி எடுக்கிறது? ஏக்கா வாந்திலாம் இல்லக்கா, நான் சிரிச்சேன் பார்த்துடுங்க. ஏட்டி பங்குச்ச குட்டி சொல்லிட்டு சிரிட்டி, பதட்டமா இருக்கா இல்லையா? ஏக்கா வேற ஒண்ணும் இல்லக்கா, இந்த போஸ்ட் வந்து பாத்தீங்களா, அதை படிச்சு பார்த்துட்டு கொண்டு கட்டில வச்சுட்டு கட்டில டிவி கண்ணாடி இருந்து பார்த்துடுங்க. அதை எடுத்துட்டு காதுல வச்சுக்கிட்டு அளவு அளவுன்ட்டு போயிட்டே இருக்கேன். என்னடா இது இழுச்சக்கா பேசுறது கேட்க மாட்டேங்குது. எங்கன்னு இருக்காவ கணத்துக்குள்ள எங்கனையும் போயிட்டாவளோ அப்படின்ட்டு நான் தனியா பேசிட்டே போயிட்டு இருக்கேன். குனிஞ்சு பார்க்க அது செல்லு இல்ல கண்ணாடி. அதானே பார்த்தேன், எனக்கு தான் எங்கேயோ நீ எங்கேயோ இருந்து பேசுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா நீ கண்ணாடி தூக்கிட்டு போறியோ? ஏக்கா எனக்கே சிரிப்பு தாங்க முடியலக்கா. போன நினைச்சு கண்ணாடியை எடுத்துக்கிட்டு அழாலான்ட்டு வேறீங்க பாருங்களா. சரி ஏக்கா இந்த போஸ்ட் வந்திருக்கு பார்த்துடுங்க. ஏதோ பேங்க்ல இருந்து வந்திருக்கான். அந்த போஸ்ட்காரர் சொன்னாரு பேங்க்ல இருந்து வந்திருக்குன்ட்டு. ஒரே பெரிய பெரிய இங்கிலீஷா இருக்குக்கா. இந்த நெட்டவள்ளி பிள்ளை நல்லா படிச்சிருக்குல்ல, அவனையும் கொஞ்சம் ஃபோன் போட்டு வர சொல்லிட்டு இந்த மரத்தடிக்கு வந்துடுறீங்களா இல்லைன்னா வேற எங்கேயாவது சந்திப்போமா? சரிட்டி, அப்போ நீ அந்த லெட்டரை எடுத்துட்டு வா, நாங்களும் அந்த அங்கே வந்துடுறோம். சரியா? கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசிட்டு போன மாதிரி இருக்கும்ல, வீட்டில் இருக்கறதுக்கு போர் அடிக்குது. ஆட்டம்க்கா ஆட்டம், வாங்க வாங்க. சரி அப்ப வச்சிருக்கா. வையிட்டி. எவ்வளோட்டம் இப்படி பண்ணுவாளா? ஐயோ நான் ஒரு லூசு லூசு. சரி இந்த லெட்டர் எடுத்துட்டு போவோம். அதில் என்ன எழுதியிருக்குன்ட்டு அவகிட்ட கேட்போம். அவன் நல்லா படிச்சிருக்கால இங்கிலீஷ்லாம், அவ சொல்லிடுவா. வேற எந்த பிள்ளைகளும் 4 மணிக்கு வரும், அவர் 5 மணிக்கு வருவாரு. அது வரைக்கும் இந்த லெட்டர் பிரிச்சு பார்க்காமலாம் இருக்க முடியாது. நம்ம போவோம். ஏட்டி இந்த பேங்க்ல இருந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காவோ பார்த்துக்க. அது கொஞ்சம் என்னன்னு படிச்சு சொல்லு. கொண்டாங்க பாப்போம். லெட்டரு வந்திருக்கா? லவ் லெட்டரு எழுத ஆசைப்பட்டேன், ஆனா எழுத தெரியல. ஏட்டி ரெட்டை குடிமி போட்ட லெப்ப என்ன தங்க காலை விரிச்சிட்டு பப்பர பேண்ட் கிடக்க? எனக்கு எங்கேயாவது உயரத்துல ஏறி உட்காந்தாதான் பிடிக்கும். வாங்கிட்ட பேசினா எனக்கு பைத்தியம் பிடிக்கும். போட்டி இழிச்சவளே. சு அமைதியா இருங்க. டிஸ்டர்ப் ஆகுதா இல்லையா? ஷூவும் இல்லை சாக்ஸும் இல்லை. லெட்டரை படினா டிஸ்டர்ப் ஆகுதாம்ல. பார்த்து படிக்கிறதுக்கு என்ன டிஸ்டர்ப் ஆகுது? ஏட்டி ரொம்ப நேரமா குனிஞ்சிட்டு இருந்து குறுகுறுன்னு பாக்கியே. அப்படி என்ன எழுதிருக்கு? பெருசா பெரிய பெரிய இங்கிலீஷா இருந்து என்ன எழுதிருக்கு? ஏக்கா அதுதான்க்கா பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன் பார்த்துடுங்க. நான் படித்த புக்கில் இந்த இங்கிலீஷ் இல்லை, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஐயா அப்படியா? ஓ சரி சரி. அப்போ ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு மாதிரி இங்கிலீஷ் இருக்கும் போல என்னட்டி? ஆமாக்கா ஆமாக்கா. இழிச்சக்கா நீங்க பாருங்க, நீங்க படிச்ச புக்கில் இந்த இங்கிலீஷ் இருந்தான்னு பாருங்க. நெட்டூஸ் இப்படி போட்டு விட்டாலே நம்மளே. அவளுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுன்னு நம்மளையே கோத்து விடணும். இப்போ மானமே போகுது. சரி இங்கே பங்கச்ச குட்டிக்கு என்ன இங்கிலீஷா தெரிய போகுது, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். ஏக்கா எப்படியாவது மானத்தை காப்பாத்துங்கக்கா. எனக்கு இதில் இருக்க இங்கிலீஷ் ஒன்றும் தெரியல பார்த்துடுங்க. நீங்கள் ஏதாவது சொல்லி சமாளிங்கக்கா. பிறகு நமக்கு ஒன்றும் தெரியலன்னு வச்சுடுங்க, பங்குஜமக்கா நம்மளை கிண்டல் பண்ணியே சாவடிச்சிருவாவோ. டீ நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ இப்படி ரொம்ப குனிஞ்சு கிடந்து பேசாத, பிறகு அவளுக்கு சந்தேகம் வந்துடும். ஆட்டம் ஆட்டம். இல்சக்கா என்ன நீங்க படிச்ச புக்லயும் இந்த இங்கிலீஷ் இல்லையோ? அவ எங்க படிச்சா? அவ பள்ளிக்கூடத்துல சோறு வாங்கிட்டு தானே போவா. ஏட்டி ரெட்டை குடுமி வந்தேன்னா ரெட்டை குடுமி கடிச்சு துப்பிடுவேன், அமைதியேரு. சரி நம்ம ஏதாவது சொல்லி சமாளிப்போம். இந்த பள்ளிக்கூடத்துல லீவ் லெட்டர் சொல்லி தந்தாவுல்ல, அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. இத்தனை வருஷம் ஆனாலும் அந்த லீவ் லெட்டர் கொஞ்சம் மறக்கலை. அதை சொல்லி எப்படியாவது சமாளிச்சு விட்டுருவோம். பங்கச்ச குட்டி இப்போ இதில் என்ன போட்டிருக்குன்னா,
ஃப்ரம் போட்டு அதில் உன் அட்ரஸ் போட்டிருக்கு பார்த்துக்க. என்னக்கா சொல்றியோ? ஏன் அட்ரஸ் எப்படி அவனுக்கு தெரியும்? ஏட்டி அதான் அந்த பாஸ்புக்கெலாம் நீ கொடுத்துருப்பல்ல, அதுக்கு ஜெராக்ஸ்லாம் நிறைய கேட்டிருப்பாவ, அப்போ கொடுத்துருப்ப. அதில் உன் அட்ரஸ்லாம் இருக்கும்ல டி ஆதார் கார்டில். ஓ சரி சரி, ஆமாக்கா ஆமாக்கா. பிறகு கீழே வந்து டூன்னு கொடுத்து பேங்க்காரன் அட்ரஸ் கொடுத்துருக்கான் பார்த்துக்க. ஏக்கா அவன் அட்ரஸ் எனக்கு என்னத்துக்கா? நான் அவன்கிட்ட கேட்கே செஞ்சேன். ஏட்டி லூசு லெப்ப. பிறகு உனக்கு ஏதாவது லோனுக்குன்னு வேணும்னா அவன் அட்ரஸ்க்கு நீ எங்கே போவ? அதான் முன்னக்கூட்டியே கொடுத்து வச்சிருப்பான் போல. ஓ சரி சரி, மேலே படிங்க மேலே படிங்க. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன், ஃப்ரம்மு டூன்லாம். ஏட்டி சும்மா இருட்டி, படிக்கிறவளையும் கெடுக்காத. அப்புறம் வந்து கீழே என்ன போட்டிருக்குன்னா ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். அப்படிதான் என்னக்கா? அவனுக்கு வந்து ஒரே காய்ச்சலாக இருக்குதாமா, அதை எழுதியிருக்கான். ஐயே சவத்த பாவம் தான். சரி ஏதாவது விக்ஸெக்ஷன் மாத்திரை போட்டா சரியாருமே. சரி நம்ம அவன் அட்ரஸ் இருக்குல்ல, நம்ம வந்து இப்படி ஒரு மாத்திரை போடுங்க அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு லெட்டர் போட்டுருவோம்னக்கா. சரி டீ போட்டுருவோம். அடுத்த லைன் படிக்கிறேன் கவனி. அப்புறம் வந்து கீழே என்ன போட்டிருக்குன்னா ஐ எம் அனபிள் டு அட்டெண்ட் த ஸ்கூல் ஃபார் 2 days லீவ் அப்படி போட்டிருக்கு டீ. ஏக்கா ஸ்கூலுன்னா அந்த பள்ளிக்கூடம் தானே, அது எனக்கு தெரியும் பார்த்துடுங்க இங்கிலீஷு. ஐயோ மாட்டிக்கிட்டோமோ. ஏட்டி ஸ்கூல் இல்லை டீ பேங்க், நான் தான் தெரியாமல் படிச்சுட்டேன். பேங்க் 2 days லீவ் அப்படி போட்டிருக்கு டீ. ஓ சரி சரி, எது என்னத்துக்கு 2 நாள் லீவ் விட்டுருக்கானுவோ? மேலே படிக்கிறேன் கேளு டீ. சரிக்கா சரிக்கா, படிங்க படிங்க. அப்புறம் வந்து கீழே வந்து யுவர் யுவர் ஓபி செட்லி அப்படி ஏதோ போட்டிருக்கு பார்த்துக்க. போட்டு வந்து தேங்க்யூ மேம் அப்படி போட்டிருக்கு. என்னது ஓபிஎஸ் இட்லியா? அது என்ன இட்லி? மாமனை ஒன்ன காணாம வட்டி அடியும் குடிக்காம டேபுல்ல இருந்து ஆறி போனதே. இந்த ராணி அக்கா வேற சின்சியரா படிச்சிட்டு இருக்கும்போது தான் ஏதாவது பாட்டுக்கிட்டு படிச்சு குழப்பி விட்டுட்டு இருப்பாவோ. ஏட்டி ஓபிஎஸ் இட்லின்னா அதாவது தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு அர்த்தம் டீ. ஓஹோ, இப்போ அந்த இட்லிக்கு இப்படி ஒரு அர்த்தம் வர வச்சிருக்காவளோ? ஆமாட்டி ஆமாட்டி, இந்த டீ அவ்வளோதான் எழுதியிருக்கு, அதில் வேற ஒன்றும் எழுதலை. சரிக்கா, அப்போ 2 நாள் லீவு பேங்க் நமக்கு வேணும்னா லோன் வேணும்னா அவன் அட்ரஸ்க்கு போய் கேட்டுக்கணும் அப்படிதானே? அவ்வளோதானே போட்டிருக்கு. ஆமாட்டி ஆமாட்டி, அதுதான் அதுதான். பாவி பயிலுவ படிக்க தெரிஞ்சு நீங்க இருக்கிறதுனால நீங்க எனக்கு படிச்சு காட்டிட்டியோ. இந்த ஏழை மக்கள்லாம் எப்படி படிப்பாவோ? இது கொஞ்சம் தமிழ்ல எழுதி கொடுத்து விட வேண்டியது என்னக்கா? ஆமாட்டி, அவனுக்கு வேற வேலை இல்லை, நீ விடுட்டி, ஃப்ரீயா விடு. டோன்ட் வரி பி காப்பி. நல்ல வேலை நீங்க எல்லாம் படிச்சு காட்டிட்டே, இல்லைன்னா அந்த பிள்ளைகள் விட்ட கெஞ்சிட்டு கிடக்கணும். ஏம்மா இது கொஞ்சம் படிச்சில்லுங்கம்மா, ஏப்பா இதை கொஞ்சம் படிச்சில்லுங்க பண்ணிட்டு அவள்கிட்ட கிடந்து கெஞ்சிட்டு கிடக்கணும். சரி கனிமே, என்ன லெட்டர் இருந்தாலும் நான் உங்ககிட்டே கொண்டு வந்துடுறேன். என்ன ஐயையோ பங்குச்சு குட்டி, ரொம்ப ஏமாத்திட்டோமோ நம்ம. சரிட்டி பரவாயில்ல, கொண்டு வா, நானே படிச்சு சொல்லுறேன். கொஞ்சோட கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வாங்குறதுக்கு முக்கு கடைக்கு போண்டிருக்குப்பா. இந்த மனுஷன் வீட்டில் தான் இருக்காரு. அவர்கிட்ட சொன்னா வாங்கிட்டா வருவாரு. எப்போ பாரு செல்போனே தான் நோட்டிட்டு இருக்காரு. இழிச்சக்கா பங்கஜமக்கா அங்கிருந்து வரவு பாருங்க. போச்சு, இவைய கண்ணில் படாம தப்பி போயிடலான்னு பார்த்தேன். இவைய கண்ணில் பட்டுட்டோமா, இன்னைக்கு இவ ரசம் வச்ச மாதிரி தான். ஏட்டி பங்குச்சு குட்டி, எங்க போயிட்டு வர? இடிச்சுக்கா வாங்க, முன்ன 3 பேரும் இங்கிருந்து வரையோ, என்ன விஷயம்? ஏட்டி நாங்க அப்படியே சும்மா கதை பேசிட்டு இந்த வழியா வந்தோம். நீ எங்க போயிட்டு வர? கையில என்னது? கருவேப்பிலையும் கொத்தமல்லியுமா? ஆமாக்கா, அடுப்புல ரசம் கிடக்கு. அது கொதிய முந்தி போன பத்தியில கொதிஞ்ச ரசம் நல்லா இருக்காதுல்ல, அதான் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் முடிஞ்சிட்டு பார்த்துடுங்க. அதான் இந்த முக்கு கடையில போய் வாங்கிட்டு வரேன். ஏன் அதுக்கு எதுக்கு கடைக்கு போனா? 2 வேப்பிலையும் உருவி உள்ள போட வேண்டியதானே, நல்லா இருக்குமே ரசம். ராணி, இது ஒன்றும் திங்கிற பொருள் இல்லை, தின்னுபடாதியோ. பங்குச்சம் சும்மா மோந்து பார்த்தேன், வாசமா இருக்குதானே. ஏட்டி பங்குச்ச குட்டி, சரி வந்ததான் வந்துட்டு அப்படியே இதில் உட்காரு, கதை பேசிட்டு போவோம். ஏக்கா அடுப்புல ரசம் கிடக்குக்கா, கொதிஞ்சிட்டுனா ரசம் நல்லா இருக்காதுக்கா. வீட்டுக்கு போகணும் பார்த்துடுங்க, சாயந்தரம் போல வாரேன். சரிட்டி, வீட்டில் யாரும் இல்லையா? அவருக்கு லீவு தான்க்கா, அவரு வீட்டில் தான் இருக்காவே. பிறகு என்ன டீ, ஃபோனை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண சொல்லி, பிறகு நீ போனதுக்கப்புறம் கொத்தமல்லி பிச்சு உள்ளே போட்டுரு. சிம்பிள், டோன்ட் வரி பி காப்பி. வீட்டுக்கு போலான்னு பார்த்தா விடமாட்டுக்காவளே, 3 வாரம் வளைச்சலாம் நிற்கவே. அவர் வேற வாழுன்னு கத்துவாரு. ஷோ சரிக்கா, அந்த போனை போட்டு சொல்லிடுவோம். ஆமா, அவர் வீட்டில் சும்மா தானே இருக்காரு, ரசத்தை ஆஃப் பண்ண சொல்லிடுவோம். நீ போன பேசு, இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை நான் வச்சுக்கிறேனே. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது வேறு ஒருவன் தொடர்பில் உள்ளார். என்னது யார்கிட்ட பேசிட்டுல இருக்காராம், பிசின்ல வருது. ஏட்டி கட்டு பண்ணிட்டு மறுபடியும் கூப்பிடுட்டி. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்பொழுது வேறு ஒருவன் தொடர்பில் உள்ளார். தயவு செய்து சிறிது நேரம் காத்திருக்கவும் அல்லது பின்னர் தொடர்பு கொள்ளவும். ஏக்கா மறுபடியும் பிசி பிசின்தாக்க வருது. நானே ஒரு 8 பை ரசத்தை ஆஃப் பண்ணிட்டு ஓடி வந்துடுறேனே, அதுக்கப்புறம் கதை பேசுவோம். ஏக்கா போச்சு போங்க, அவ்வளோதான் இனி. என்னட்டி சொல்லுதே? ஏக்கா நீங்க இந்த லவ் டுடே படம் பாத்தியெல்லாம் பார்க்கலையா? ஆமாட்டி பார்த்தோம், இந்த தியேட்டருக்குலாம் கூட்டு போனாரு அவரு, நல்லா இருந்த படம். அதுல கூட அந்த பாட்டு சொல்லுங்க மாமா குட்டி, அந்த பாட்டு நல்லா இருக்குமே, எதுக்கு இப்ப திடீர்னு கேக்குற? ஏட்டி லூசுல எப்ப
படத்தை பார்த்தோம் இப்படி இருக்கியாட்டி நீனு. ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க இளிச்சக்கா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஏக்கா அவர் வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. ஆமா அதான் பிசி பிசின்னு வருது. வேணும்னா நீங்க மறுபடியும் போட்டு பாருங்களேன். என்ன தட்டி மறுபடியும் போட்டு பார்க்கறது? மறுபடியும் பிசு பிசுன்னு தான் வரும். வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் பங்குச்சுக்குட்டி நீ சட்டையை பிடிச்சு கேளு யாரு அதுன்னு. இக்கா அப்படியே சொல்லுதியே? அப்படிலாம் இருக்க மாட்டாருக்கா அவரு. எனக்கு தெரியும் அவரை பத்தி. ஏக்கா நாங்க என்ன வேணும்னா சொல்றோம். இப்ப நீங்க தானே போன் போட்டு பிசி பிசின்னு வருதுன்னு சொன்னீங்க. வேணும்னா நீங்க ரெண்டு பேரும் அந்த படத்துல வர மாதிரி போனை மாத்தி பாருங்கக்கா, அப்ப புரியும் அவரை பத்தி. ஆமா பங்குச்சக்குட்டி, அவ சொல்ற மாதிரி நீ போனை மாத்தி பாரு, அப்ப தெரியும்ல. பங்குஜம், நீ அவ்வளோ சொல்லுவதே நம்பாதே. மாமாவை சந்தேகப்படக்கூடாது. நீ மறுபடியும் போனை போட்டு பாரு. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது வேறு ஒருவர் தொடர்பில் உள்ளார். சிறிது நேரம் காத்திருக்கவும் அல்லது பின்னர் அழைக்கவும். ஏக்கா மறுபடியும் பிசி பிசின்னாக்க வருது அந்த மனுஷனுக்கு போன போட்டா. ஏட்டி பங்குச்சுக்குட்டி ஃபீல் பண்ணாத, டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஏக்கா வாங்க 4 வரை இப்போ உங்க வீட்டுக்கு போவோம். நீங்க போயிட்டு அந்த அண்ணன்ட்ட போனை கேளுங்க. 2 பேரும் போனை மாத்திக்கிடுங்க சரிங்களா? ஒரு நாள் ஃபுல்லா வச்சுக்கிடுங்க. அந்த அண்ணன் வேற ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியே உங்களை அடிக்க வந்தாங்கன்னா நாங்க 3 பேரும் உங்களை காப்பாத்துறோம். வாங்க போவோம். பங்குஜம் அவ்வளோ சொல்லுவதே கேட்காதே. ஏ ராணியக்கா, தெருவு உங்க முன்னாடி தானே போனை போட்டேன். பிசி பிசின்னு வருது பாத்தியல்ல? ஏட்டி அவ கிடக்கா லூசு லெப்ப, நீ வாட்டி நீ போனை மாத்திக்கலாம் வா. ஆமா கணக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துருந்தோம் அவரே நானன்ட்டு. பாவி மனுஷன், அவருக்கு நான் என்ன குறை வச்சேன்? பிசி பிசின்னு வருது. சரிட்டி ஃபீல் பண்ணாத, வா வீட்டுக்கு போய் பாத்துருவோம் என்னன்னு. சரிக்கா வாங்கக்கு போவோம். நீங்களாம் இருக்கிற தைரியத்துல தான் நான் போறேன் பாத்துடுங்க. ஓ சரி சரி, அப்படியே நடந்துச்சு. ஆமா, நான் அந்த நேரம் அங்க இல்ல பாத்துடுங்க. யோ பாவி மனுஷா, உனக்கு இது நியாயமா இருக்குதா? ஒரு நிமிஷம் வைங்க, நான் உங்களுக்கு அப்புறமா கூப்பிடுறேன். ஏட்டி என்ன கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வாங்கிட்டு வரேன்னு கடைக்கு போனியே, என்ன மூஞ்சி எதுக்கு இப்படி வாடி போயிருக்கு? யோ உங்களுக்கு எத்தனை வாட்டி போன் பண்ணது? ஒரே பிசி பிசின்னு வருது. வேற ஒருத்தி தொடர்புல இருக்கியாமே, எவாவா? ஏட்டி என்னத்து வளர்ற நீனு? நானா உளறேன்? ஆமா, என்ன பார்த்தா உங்களுக்கு உளர்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நான் எத்தனை வாட்டி போன் பண்றது? அந்த ரசத்தை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கன்ட்டு ஒரே பிசி பிசி. வேற ஒருத்தி தொடர்புல உள்ளார், வேற ஒருத்தி தொடர்புல உள்ளார் அப்படி சொல்லுது. ஏட்டி நீ போனு போட்டதே நான் கவனிக்கலையே. நான் ஆபீஸ் கால்ல பேசிட்டு இருந்தேன். வேண்டாம் வேண்டாம், யாரும் என்கிட்ட போய் சொல்லி சமாளிக்க வேண்டாம். நான் உங்க மேல நம்பிக்கை வைக்கல. லவ் டுடே படம் பாத்தியல்ல, அதுல போன் மாத்தினா உள்ள அதே மாதிரி போன் மாத்திக்கலாம். போன கொடுங்க. ஏட்டி பங்கஜம் என்னத்து வளர்ற? ஐயோ கோட்டு போட்ட அண்ணாச்சி, பங்குச்சுக்குட்டி ஒன்றும் வளரல. நீங்க 2 பேரும் போனை மாத்திக்கிடுங்க. ஆமாண்ணே, நீங்க 2 பேரும் ஒரு நாளைக்கு மட்டும் போனை மாத்திக்கிடுங்க. சேர்க்க சரியில்லை, அதான் நம்ம பங்கஜம் இப்படி ஆயிட்டா. ஏட்டி பங்குசு செல்லம் குஷ்பு குட்டி, நீ மத்தவி பேச்சு கேட்டு என் மேல சந்தேகப்படாத. அதெல்லாம் முடியாது. எனக்கு எவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கு தெரியுமா? நான் போன போடுதேன், அது அழகா சொல்லுது. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொரு தொடர்பில் உள்ளார். சிறிது நேரம் காத்திருக்கணுமா? நான் என்னத்தை காத்திருக்கணும்? கேட்கேன், நான் என்னத்தை காத்திருக்கணும்? ஏட்டி வேற யார்கிட்டயாவது பேசிட்டு இருந்தா நீ போன் போட்டு அவர் அப்படிதானே சொல்லும். அது ஏன் அப்படி சொல்லுது? நான் கேட்கேன். நான் தான் போன் போடுறேன்னு தெரியுதுல்ல, வேற எதுக்கு அது சொல்லுது? நீங்க ஏன் போன் அட்டன் பண்ணி பேச வேண்டியதுனே? பங்குச்சுக்குட்டி இதெல்லாம் வலிக்கு ஆகாது. நீ அவர்கிட்ட இருந்து செல் அப்பு நான் பாத்துக்கிறேன். செல்லு கொடு செல்லு கொடு செல்லு கொடு. கடிச்சிடுவோம். சரி ரைட்டு. ராணி வன்முறையில இறங்கிட்டா, பிறகு நம்மளே இறங்கிட வேண்டியதான். பிறகு நமக்கு என்ன மரியாதை? சரோஜாடா, சரோஜானா சும்மாவா? என் ஃப்ரெண்டே ஏமாத்த பாக்கியா? குடு 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 செல்லு கொடு செல்லு கொடு செல்லு கொடு. யோ மனுஷா, நீ ரெண்டு ஏமாத்தினாலும் எனக்கு உதவி பண்றதுக்கு என் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காவோ? என்ன நீ ஏமாத்த முடியாது. இத்தனை வருஷமா ஒன்றிருந்து காலத்தை கழிச்சு என்னத்தை கண்டேன்? ஏ அம்மா அடிக்குதாள்வளே, வலி தாங்க முடியலையே. ஏட்டி பங்கஜம் நிறுத்த சொல்லிட்டி, வலிக்குது ரொம்ப. ஏ வலிக்குதா? அப்ப செல்ல கொடும். ஏன் இழிச்சக்கா, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நல்லா இருக்க குடும்பத்துக்குள்ள இப்படி சண்டையை மூட்டி விடுறீல. இது நல்ல கதையா இருக்க. நாங்க என்னத்தை சண்டையை மூட்டி விட்டோம்? நீர் தான் வேற யார் தொடர்புல இருக்கிறா? ஐயோ ராமா, இந்த பைத்தியங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. போச்சு போச்சு, எங்க அப்பா அம்மா நல்ல பையன்னு பார்த்து கட்டி வச்சு கல்யாணம் முடிஞ்சு 36 வருஷம் ஆகுது. இதுக்கப்புறமா எனக்கு
எனக்கு இந்த சோதனை வரணும். நான் இதை எங்க போய் சொல்லுவேன்? உனக்கு என்னட்டி சோதனை வந்துச்சு? எனக்கு தான் சோதனை மேல சோதனையா வருது.